நேருக்கு நேரு பார்த்துக்காம எப்படி இருப்பாங்க, என்ன கேரக்டர் எதுவுமே தெரியாம, இத எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம மேல இருக்க மரியாதையா, அன்பா, பாசமா எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. எனக்காக ஒரு எஃபோர்ட் எடுத்து அத பேக் பண்ணி அத அழகா பேக் பண்ணி கரெக்ட்டா நியூ இயர் அன்னைக்கு வரதுக்காக அவங்க எவ்ளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. உண்மையாவே என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. நியூ இயர் அதுவுமா ஒரு மெசேஜ் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஹாப்பி ஆயிட்டேன் ஆக்சுவலா. அந்த மெசேஜ்ல என்ன இருந்ததுன்னா, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா நானே கேக் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அண்ட் நியூ இயர் விஷஸும் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பிளஸிங்கா நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா. அவங்க சொன்ன மாதிரி ஈவினிங்கே அந்த கிஃப்ட் எனக்கு ரீச் ஆயிடுச்சு. உங்க முன்னாடி அதை தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட வின்னல் ஸ்டிக்கர் ஆர்டர் கொடுக்குற ரெசின் ஆர்டிஸ்ட். அவங்க கேக்கும் பேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு மெசேஜ் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. உண்மையாவே சொல்லணும்னா கேக் ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ஒரு லேயர் ஃபுல்லாவே நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. ரொம்ப யம்மியா இருந்துச்சு சொல்ல போனா. அவங்க பேர் அனிமோன். கேரளால இருந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஒரு கேக் இல்லைங்க, 2 கேக் அனுப்பியிருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாம எங்க கிட்ட பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ப்ரொமோஷனல் வீடியோன்னு தப்பா நினைக்காதீங்க. உண்மையாவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு ஆசையா எஃபர்ட் எடுத்து அமிச்ச கேக் இது. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ற விதமா அவங்களோட இன்ஸ்டா பேஜை நான் லிங்க் பண்ணிருக்கேன். போய் பார்த்து செக் பண்ணிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.